போகும்போது அவ்வளோ வீடியோ போட்டிங்களடா, ஏன் வரும்போது போடலன்னு மட்டும் கேட்காதீங்க. வரும்போது நாங்கள் நடந்து வர்றதே பெரிய விஷயம். மிகப்பெரிய ஒரு இதில் ஸ்ட்ரகிளாக தெரிஞ்சது வந்து இந்த பயணம் தான். இந்த பயணம் வந்து வரும்போது நான் சொன்ன மாதிரி மேடாக இருந்தால் கூட நிறைய இறக்கமாக இருந்துச்சு. அதில் இறங்கி வந்துட்டோம். ஏறதை நினைக்கும் போது தான் ரொம்ப பீதியாக இருக்குது. இன்னும் அங்கிருந்து எட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு மட்டும் தைரியம் வரல. மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மேக்ஸிமம் அனுபவிச்சிட்டோம். இங்கேயே உங்க கூட உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்டது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ரெச் மறுபடியும் மேலே ஏறணும், அப்புறமா மேலே ஏறணும், அதுக்கப்புறம் மேலே ஏறணும், அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறணும், அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறணும், அப்புறமா கடைசியா ஒரு டவுன் ஆகும். அதை பிடிச்சோம்னா நம்ம கோயிலுக்கு போயிடலாம். கனவுல இருக்கிற அந்த கனவு நினைச்சிட்டு இருக்கிற நினைவு கண்டிப்பா கூடிச்சு சரியாகும். நடத்தணும், நடத்தி கொடு, நடத்தி கொடு. தலையாறு அருவிக்கு வந்து இந்த தீர்த்தம் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் சாமி வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருந்துச்சு. இங்கே சூடை தேத்தி காமிக்கிறாங்க, அந்த சூடை தேத்தி தண்ணிக்குள்ளே விடுறாங்க, அதுதான் பாத சூடுன்றாங்க. ஸோ இந்த கல்ச்சர் எனக்கு, நான் நிறைய தடவை இந்த ஊர் பக்கம்லாம் வந்திருந்தாலும் இவங்களோட திருவிழாவை பார்க்குறது எனக்கு இதான் முறை. இந்த கலாச்சாரத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. இந்த ஆறு வந்து இந்த ஆறும் அருவியும் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ஆனால் ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக நிறைய ஃபீல் பண்ணேன். அங்கே குளிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் அங்கேருந்து எட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு மட்டும் தைரியம் வரல. மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மேக்ஸிமம் அனுபவிச்சிட்டோம். இங்கேயே இவங்க கூட உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்டது இதெல்லாம் ரொம்ப அனுபவமாக இருந்துச்சு. இவங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இன்னையோட இது முடிய போகிறதில்ல. இன்னும் 3 நாளைக்கு இந்த திருவிழா கண்ணி ஆக போகுது. இந்த தீர்த்தத்தை எடுத்து கொண்டு போய் அவங்க வச்சதுக்கப்புறம் தான் இந்த திருவிழாவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த விசேஷம் இருக்குது, கடா வெட்டுவாங்க, அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அங்கே அவங்க ஜாலியாக இருக்கிறது, ஆடுறது, பாடுறதுன்னு அவங்க என்னென்ன கல்ச்சர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோஸில் வந்து பதிவு பண்ண முயற்சி பண்ணுறேன். பாய். இப்படிக்கு உங்கள் வேணுகோபாலன். காலேஜ் போக வேணுகோபாலன். பையன் பாதியில் காலேஜ் வந்துட்டான். நீ என்ன காலேஜில் படிக்க எப்போ விட்டுருங்க? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு பாலிடெக்னிக் விட்டு வந்து. ஃபெயில் ஆனதுனால விட்டியா இல்லை எதுக்காக விட்டாது? ஃபெயில் ஆகாமல் விட்டு வந்துட்டேன். ஸோ இந்த தம்பி நீங்கள் வந்து வடகரப்பா இல்லை எங்கே வேணால் பார்க்கலாம், காடுகளுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பாரு. இவரை படிக்க வைக்க வேண்டியது நம்ம கடமை. காலேஜ் போச்சுன்னா போக மாட்டேறாங்க. யாராவது சொல்லுங்கள், கமெண்ட்ல யாராவது சொல்லுங்க படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க அத்தனை பேரும் வந்து ஒரு நம்ம சாமி சாட்டப்பைங்கிறதுல அதுலேருந்து ஒரு 15 நாள் விரதம் இருந்து அதை கடைப்பிடிச்சி ஃபாலோ பண்ணி இங்கே வந்து இந்த சாமிக்காக வேண்டுதல் நிவர்த்தியை முடிச்சுட்டு இங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு இதில் ஸ்ட்ரகிளாக தெரிஞ்சது வந்து இந்த பயணம் தான். இந்த பயணம் வந்து வரும்போது நான் சொன்ன மாதிரி மேடாக இருந்தால் கூட நிறைய இறக்கமாக இருந்துச்சு. அதில் இறங்கி வந்துட்டோம். ஏறதை நினைக்கும் போது தான் ரொம்ப பீதியாக இருக்குது. எண்ட் ஆஃப் த டே நம்மளும் இவங்க கூட அவங்க ஈக்குவலாக மேலே ஏறி தான் ஆகணும். அங்கே போய் போகிற வழியில் என்னென்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, கடைசியாக ஒரு தடவை இந்த ஆற்றை பார்க்குறோம். ஃப்யூச்சரில் இந்த இடத்துக்கு நிறையா தடவை வரணும்னு ஆசையாக இருக்குது. வர ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சால் முயற்சி பண்ணுவோம். இந்த தலையாட்டுக்கு நீங்கள் தனியாக வர முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் லோக்கல் பீப்புள்ஸோட சப்போர்ட் இல்லாமல். ஏன்னா பாதையெல்லாம் தெரியாமல் மாறிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற நான் பண்ணக்காடு பக்கமாக இருக்கேன், நம்ம தம்பிகள் அண்ணனுக்கு அவங்களோட உதவியோடு வாங்க. தனியாக வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஓகே, பாய் பாய். போகும்போது அவ்வளோ வீடியோ போட்டிங்களடா, ஏன் வரும்போது போடலன்னு மட்டும் கேட்காதீங்க. வரும்போது நாங்கள் நடந்து வர்றதே பெரிய விஷயம். கொண்டை கொடுத்துட்டேன். ஓகே, கல்லை எடுத்துட்டு அது என்னடா சொன்னீங்க? துலுக்கன் கோட்டை வரைக்கும் கொண்டு வந்து போடணும்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு மேலே ஏற்கனவே சரியான மேடு, இதுக்கு மேலே இன்னும் மேடு. வீடியோ வந்து மேக்ஸிமம் அங்கே போனதுக்கப்புறம் போடுறோம். கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வர்றவங்க நடக்க முடியாம இறந்துட்டாரு. அங்க நடக்க முடியாம வந்து படுத்துட்டு அங்க இறந்துட்டாரு. அதனால துலுக்கம் குட்டை அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த இடத்த. அதை எடுத்துட்டு போய் கீழே ஆத்துக்கு அந்த பக்கம் அடக்கம் பண்ணிருக்காங்க. வரும்போது காமிச்ச துலுக்கன் மேடு வந்துருச்சு. இங்கேதான் நம்ம கல்ல போடணும்.
எனிவேஸ் இங்கே யார் இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ரெச் மறுபடியும் மேலே ஏறணும், அப்புறமா மேலே ஏறணும், அதுக்கப்புறம் மேலே ஏறணும், அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறணும், அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறணும், அப்புறமா கடைசியாக ஒரு டவுன் ஆகும். அதை பிடிச்சோம்னா நம்ம கோயிலுக்கு போயிடலாம். அவ்வளோ ஆர்வம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி இந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ஏற்றம் மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாமே இறக்கம் தான். ஆனால் ரொம்ப தூரம் நடந்ததுக்கப்புறம் இறக்கத்தில் இறங்குறதாங்க ரொம்ப கஷ்டம், கடுப்பாக இருக்கும். நல்லா நடந்து வந்துட்டீங்க. அதாவது மேடு பள்ளமெல்லாம் எந்த இடத்துலையும் வந்து, அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ என்ன நடக்க முடியல, இவ்வளவு பள்ளமா இருக்கு, மேடா இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு, நடக்கிறது கஷ்டமா இருக்கு, கால் வலி கை வலிம்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை இல்ல நினைக்கிறேன். இல்ல, ஆமா, இல்ல, ஏதோ ஒல்லியா இருக்கனால காத்தா தள்ளி நம்மளை கூட்டு மேல கொண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கிருந்து நம்ம இந்த மக்கள் கூட பழகி இவங்க கூட வந்து இன்னும் 2 நாள் இவங்க கூட இந்த திருவிழாவில் இருக்க போறோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மீறிடுவேணும்னு இவனை பார்க்கும்போது அடிக்கடி தோண்டிட்டே இருக்கு எனக்கு. யாருமே எங்க இருந்து தண்ணி எல்லாம் வந்தாலும் இங்க வந்து உட்காந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் போவாங்க. இடையில எங்கேயுமே தண்ணி கிடையாது, ஒரு வாரம் மட்டும்தான் இடையில தண்ணி. அப்போ நல்ல தண்ணி, அந்த தண்ணியை நம்மளும் குடிச்சு பார்க்குறோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி தண்ணியை இப்படி தான் குடிக்கணும். சீரியஸாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் தண்ணி. ஸோ இந்த வழியாக நடந்து போகிறவங்களுக்கு, நம்ம அந்த ஆற்று தலையாறு போகிறோம்ல, அதுலேருந்து இது வரைக்கும் 1.5 மணி நேரம் நடந்து வரவங்களுக்கு வேறு எங்கேயுமே தண்ணி சோர்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இயற்கையாக இங்கே மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இதை குடிச்சு தான் போகவும் செய்வாங்க, வரவும் செய்வாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய பயணம் முடிய போகுது. எனக்கு ஒன்று கொடுங்க. ஆனால் அதில் சாப்பிட்டு தண்ணி தான் கொடுக்கும். வாங்கிட்டு வந்தேன், நன்றி. பிஸ்கெட்ஸ் போகும்போது சாப்பிடல, வரும்போது கொஞ்சம் பசி அதிகமாகிடுச்சு, அதனால் வாங்கி சாப்பிட்றோம். உண்மையாங்க கடுமையாக பயணம் பண்ணி போய் இந்த மாதிரி நடந்து போயோ இல்லை நல்லா கடுமையாக வேலை செஞ்சுட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் சாப்பிட்ற பொருளாக இருக்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்மளோட இந்த தலையாறு பயணம் இங்கே கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. நம்ம நைட்டில் அவங்களோட கல்ச்சர் படி என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம அவங்க கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் இது வரைக்கும் ஜிப்சி சேனலில் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஜிப்சியாக வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னும் பல ஊர் ட்ராவல் பண்ணலான் இருக்கேன். அதனால தான் சேனலுக்கே ஜிப்சின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ நம்ம நெருக்கி வந்துட்டோம். இன்னொரு 10 நிமிஷம் வாக் தான். மூளையாறு பளிச்சம்மன் கோயிலுக்கு போயிடும். அந்த தீர்த்தம்லாம் என்ன பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம வந்து போய் பதிவு பண்ண முயற்சி பண்ணுவோம். இதான் நம்ம கொண்டு வந்து தீர்த்தமா? ஆமா, நல்லபடியா இதை என்ன பண்ணுவாங்க? வெங்கிருச்சு. அப்படியா? ஆசை நிறைவேறணும் நம்பிக்கை உண்டு. அப்படியா? இதை என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் தீர்த்தம் கொடுத்து. ஓகே, நைஸ். அப்ப நீ வாங்க, நான் வீடியோ எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படி நான் பிடிக்கிறேன். அப்படியே பிடிச்சறியா? நீ பிடிச்சா தெரியாத, முதல் கட்ட தெரியாது. இப்ப என்ன பண்ணு, குடிச்சிடணும்ல, சுத்திலாம் குடிச்சிடலாம். நீதான் சாமி.
யூடியூப்ல வரும். எடுத்துறோம். ஏய் என்னையா பண்ணிட்டு இருக்க? நாங்க போய் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு வந்தோம். நாங்க போய் சாப்பிடாம நீ முதல்ல சாப்பிட்டு இருக்க. நவீன கூப்பிடுப்பா. நன்றி. எங்க சாப்பிட்டு வேணா வைக்கிறேன். ஒரே இதுல எந்திரிச்சிருக்காங்க. ரெண்டாவது கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்க. எங்க கூட தானே சாப்பிட்ட? அது உங்களுக்காக. அது இப்ப இவனுக்காக. அதனாலதான் இவனை காதலின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கியா? காதலின்னு சேவ் பண்ணிருக்கா, இவன் லவர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான். ஏய் என் காதலி தானா சேவ் பண்ணி? ஆனதாகி போச்சு. கனவுல இருக்கிற அந்த கனவு நினைச்சிட்டு இருக்கிற நினைவு கண்டிப்பா கூடி சேர்ந்து சரியாகும். நடத்தணும், நடத்தி கொடு.